முதல் முறை விஜயை வந்து தாக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன கருத்து சொன்னாங்களோ அதே கருத்தை வந்து மீண்டும் வந்து முதலமைச்சருக்காக வந்து முதலமைச்சர் முன்னிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் வந்து பிரம்மாண்டமாக 234 தொகுதியிலும் தன்னோட சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று திருச்சியில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த சுற்றுப்பயணம் இரவு 12 மணிக்கு பெரம்பலூர் போகிற வழியில் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சுற்றுப்பயணமாக வந்து இருந்தது. இந்த சுற்றுப்பயணத்தை வந்து மீடியா பக்கம் வந்து மீடியா பக்கத்திலிருந்து உடைப்பதற்காக சிஎம் ஸ்டாலின் சார்பாக வந்து இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா வந்து நடத்தப்பட்டது. ஸோ அந்த பாராட்டு விழாவில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சிஎம் ஸ்டாலின், உதயநிதி, இன்பம் நிதி இந்த மாதிரி எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு சவால் விட்டு வந்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் பழைய புதிய எதிரிகள் எதிர்கட்சியினருக்கு ஒரு சவாலாக இருந்து கொண்டு இருக்கிறது. வாங்க 2026 பார்க்கலாம் என தனக்கே உயர்த்தமான புன்னகையோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அதாவது எத்தனை எதிர்கட்சிகள் தன்னை எதிர்த்து வந்தாலும் 2026 பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அவ்வளோ அழகாக புன்னகையோட சவாலோட வந்து சிஎம் ஸ்டாலின் இருக்காங்க அப்படி சொல்லி முதலமைச்சர் பாராட்டி தள்ளியிருக்காங்க.